பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாம் மோடியை என்டிஏ தலைவராக தேர்ந்தெடுத்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி ஜவஹர்லால் நேருக்கு பிறகு மிகப்பெரிய அரசியல் தலைவர், அவர் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் அப்படின்ற ஒரு வரலாற்று தகவல்களை ஓயாமல் ஒளிபரப்பியிருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி பாருங்களேன். ஜவஹர்லால் நேரு 3 முறை வெற்றி பெற்றார். 1952 364 சீட்டில் வெற்றி பெற்றார். 1957 371 சீட் கிடச்சிச்சு. 1962 தேர்தலில் 361 சீட். அதாவது ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியில் 3/2 பங்கு நேரு தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் மோடிக்கு அந்த நிலைமையா? இன்னைக்கு மோடிக்கு தனி பெரும்பான்மை கூட கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கு 11 அமைச்சர் பதவியை கொடுத்து காலில் விழுந்து தான் இன்னைக்கு பிரதமராகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மோடியை நேரு அவர்களுடைய ஒப்பிட்டு எப்படி இந்த மீடியாக்களால் எழுத முடியுது அப்படின்னு சொல்லி தெரியல. அது மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு மோடி பதவியேற்றிருக்கிறார்ல, இந்த பதவியேற்பு விழா என்பது மோடிக்கு மிகப்பெரிய அவமான வரலாறை எழுதியிருக்கு. அது என்ன தெரியுமா? அதாவது கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் வென்றிருக்கக்கூடிய பிரதமர்களுடைய பட்டியல் இருக்குல்ல, அதில் கடைசி இடத்துக்கு முதலிடம் பிரதமர் மோடி வந்திருக்கிறாரு. ஆமாங்க, இந்த பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி தான் முதல் 2 இடங்களில் இருக்கிறாரு. அதன் பின்பு 2019 மோடி அவர்கள் வெற்றி இருந்துச்சுல. இன்னைக்கு 2024 வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட மோடி அவர்களுடைய வாக்கு வித்தியாசம் அஜய் ராய்க்கு எதிராக போட்டிட்டார் தெரியுமா? அதோடைய வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் 13.45% தான். அப்போ 13.45% தான் வாக்கு வித்தியாசத்தில் வென்ற கடைசி பிரதமருக்கு முதல் இடத்துல நரேந்திர மோடிக்கு இன்னைக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவுமே இவரை கடைசி பிரதமர்னே சொல்லலாம். ஏன்னா கடைசி பிரதமர் அப்படின்ற பட்டியலில் இருப்பவர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர். இவர் 1991 பிரதமராக இருந்தார். இவருடைய வாக்கு வித்தியாசம் என்பது 18.78%. ஆனால் சந்திரசேகர் அவர்கள் எந்த இடத்துலையுமே நான் பிரதமர் வேட்பாளராக போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திக்கவே இல்லை. அவர் இடையில தான் பிரதமர் ஆனார். அவருடைய பிரதமருடைய ஆட்சி காலமே இந்த குறிப்பிட்ட மாதங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அவர் பிரதமர் வேட்பாளர், பிரதமர் முகமாக ஒருவர் போட்டியிட்டு அந்த பிரதமர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற வெற்றி அப்படின்ற பட்டியலில் மோடி அவர்களுக்கு இன்னைக்கு கடைசி இடம் என்பது வரலாற்று சின்னங்களில் எழுதப்பட்டுருச்சு. அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் நான் ஒரு 3வது முறை பிரதமர்னு சொன்னாலும் அவருக்கு கடைசி இடத்தை வரலாறு எழுதிட்டாங்க இன்னைக்கு இந்த பதவியேற்பு விழா மூலமாக. அது மட்டும் கிடையாது, மோடி வாரணாசியில் எப்படி வெற்றி பெற்றாரு? 34 பேர் மோடிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சு ரிஜெக்ட் பண்ணி தான் இந்த வாக்கு சதவீதமே மோடி கிடைச்சிருக்கு. இல்லைனா இன்னும் வாக்கு சதவீதம் குறைஞ்சு போயிருக்கும். அப்படிப்பட்ட நிலை தான் இன்னைக்கு மோடிக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இவரால் தன்னுடைய கட்சியை வெற்றி பெற வைக்க முடியல. குறிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கன்னா 41 சீட்டில் ஜெயிச்சாங்க 2019. இப்போ வெறும் 14 சீட்டு தான். ராஜஸ்தானில் வெறும் 14 சீட்டு தான். போன முறை ஸ்வீப் அடிச்சாங்க. உத்தரப்பிரதேசம் போன முறை 3/4 சீட்டுக்கு மேலே அவங்க தான் ஜெயிச்சாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா வெறும் 33 சீட்டில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவும் மாயாவதி 16 சீட்டில் ஓட்டை பிரித்ததுனால தான் இந்த 33 சீட்டு கிடைச்சிருக்கு. இல்லைனா 10 சீட்டுக்குள்ளே போயிருக்கும் பிரதமர் மோடியோட அந்த செல்வாக்குன்றது. இவ்வளவு ஏன், ராமர் கோயிலுடைய தொகுதியில் கூட பாஜக மண்ணை கவிருக்கிறாங்க. ராமர் கோயிலை வச்சு தான் பிரதமர் மோடி பிரச்சாரமே பண்ணார். அப்படிப்பட்ட பிரச்சாரமே ராமர் கோயில் இருக்கக்கூடிய தொகுதியிலே கிடைக்காம போயிருச்சு அப்படின்றதா இன்னைக்கு யதார்த்த உண்மை. ராமர் கோயில் நின்ற பாஜக வேட்பாளருக்கு இது ஒரு தோல்வியாக இருக்கலாம். ஆனால் மோடிக்கு அப்படி இல்லை. மோடிக்கும் பாஜகவுக்கும் RSSக்கும் இது ஒரு ஐடியாலஜி தோல்வி. அப்புறம் ஹரியானா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா வெறும் 5 சீட்டு தான் பாஜக கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே மோடியால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்குள்ள வெற்றி பெற வைக்க முடியாத நிலையில் இன்னைக்கு பிரதமராக பதவியேற்கிறார். இந்தியாவுடைய மிகப்பெரிய 4 மாநிலங்கள், மேற்கு வங்கமாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், இந்த பெரிய 4 மாநிலங்களுமே மோடியை நிராகரிச்சிருக்கு. முப்படி மோடியை நிராகரித்த நிலையில தான் பிரதமர் பதவியை இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறாரு மோடி. சரி, ஒரு புறம் மோடியோட நிலைமை எப்படி இருக்க, இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர் என்னதான் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இன்னைக்கு பதவிகள் அவரை தேடி வருது. மோடி அவர்கள் வாக்கு வித்தியாசத்தில் கம்மியாக வெற்றி பெற்றார். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவருக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய பொறுப்பை ஏற்றுக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானமே நிறைவேற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. ஏன் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்கணும் அப்படின்றதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவருடைய பதவியோட சிறப்பு அப்படிப்பட்டதாக இருக்கு. என்ன அப்படின்னா, முக்கிய கமிட்டிகள்லாம் இருக்கும் தெரியுமா? உதாரணமாக பப்ளிக் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், எஸ்டிமேட்டாக இருக்கட்டும், செவரல் ஜாயின்ட் பார்லிமெண்ட்
பார்லிமெண்ட்ரி கமிட்டி, எப்பயுமே ஜேபிசி கமிட்டி தான் ராகுல் காந்தி ஊழலுக்குலாம் கேட்டார். இப்போ கூட அதானி ஊழலாக இருக்கட்டும், பங்குச்சந்தை ஊழலாக இருக்கட்டும், ஜேபிசி கமிட்டியுடைய விசாரணை தான் கேட்டார். இந்த கமிட்டிகளில் எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினராக சேரலாம். அது மட்டும் கிடையாது, நாட்டினுடைய முக்கியமான தலைவர் பொறுப்புகளை நியமனம் பண்ணுறது இருக்குல்ல, அதாவது சிபிஐயாக இருக்கட்டும், என்ஹெச்ஆர்சியாக இருக்கட்டும், லோக்பாலாக இருக்கட்டும், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருக்கட்டும், அதே போல் தேர்தல் கமிஷனர்கள், இவங்களை எல்லாம் நியமனம் பண்ணக்கூடிய இடத்தில் எதிர்க்கட்சி தலைவருடைய ரோல் என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும். சென்ற முறை எதிர்க்கட்சி தலைவராக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இருந்தார். தேர்தல் ஆணைய நியமனத்தில் கூட அவருக்கு கடைசி 2 நிமிஷத்தில் தான் அந்த பட்டியலே கொடுத்து ஏமாத்தினாங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் ராகுல் காந்திக்கு பண்ணால் அது மீடியாவில் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய செயலுக்கு வந்துடும். ராகுல் காந்திக்கு என்ற ஒரு மீடியா வெளிச்சம் இருப்பதனால மோடி அவர்களால் இது போன்ற தலைவர் பொறுப்புகளை எல்லாம் ராகுல் காந்தி அவாய்ட் பண்ணிட்டு இது போன்ற பொறுப்புகளில் நியமனம் பண்ணவே முடியாது. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றார் அப்படின்னா அது மோடி ஆட்சிக்கு மிகப்பெரிய செக்மேட் அமையும். ஏன் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்றே ஆகணும் அப்படின்னா, மோடி ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பே தன்னுடைய சித்து விளையாட்டுகளை ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போதே நீட் தேர்வின் மூலமாக 24 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை படுகொலியில் தள்ளி இருக்கிறாரு. பால் விலையை ஏற்றிட்டாரு, சுங்க கட்டணத்தை ஏற்றிட்டாரு, பங்குச்சந்தையில் மிகப்பெரிய ஊழலை பண்ணியிருக்கிறாங்க. இதை விட ஒரு டிசாஸ்டர் என்ன தெரியுமா? தேர்தலில் போட்டியிட பயந்து ஓடி போன நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க. ஒடிசா ரயில் விபத்துக்கு காரணமாக பொறுப்பேற்க வேண்டிய அஸ்வினி வைஷ்ணவுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க. ரோட்ல ஊழல் பண்ண நிதின் கட்கரிக்கு அதே ரோட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்க போறாங்க. அப்போ நாடு என்பது மிகப்பெரிய பாதாளத்தை நோக்கி போக போகுது அப்படின்றதற்கு இதெல்லாம் ஒரு சான்றுகளாக இருக்குது. நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகமாயிருச்சு. 2019 வேலைவாய்ப்பின்மை ரிப்போர்ட்டை கூட வெளியிடாமல் மறைச்ச அரசு தான் இந்த மோடி அரசு. விலைவாசி உயரப்போகுது, நாட்டுடைய கடன்கள் அதிகரிக்க போகுது, விவசாயிகள் வஞ்சிக்கப்பட போகிறாங்க, அதேபோல் எலக்ட்ரல் பாண்டு போன்ற பல்வேறு ஊழல்களை செய்வதற்கு இந்த அரசு துணியை தான் போகுது. இப்படியான சூழ்நிலை இருக்கும்போது இதுக்கெல்லாம் மூக்குநாங்கயிறு போடும் விதமாக ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய பார்வையாக இன்னைக்கு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மோடி பதவியேற்பு விழாவை புறக்கணிப்பாங்க. மம்தா பானர்ஜி அறிவிச்சாங்க, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தலைவர்கள்லாம் அழைப்பிடுறாங்க, எங்களுக்குலாம் அழைப்பிடவே இல்லை, இன்விடேஷனே வரல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி புறக்கணிச்சிருக்கு. எல்லா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுமே இன்னைக்கு புறக்கணிப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது சாதாரண அரசியல் தானே. ஆனால் மோடியுடைய சொந்த கூட்டணி கட்சிகளே இன்னைக்கு மோடி பதவியேற்பு விழாவுக்கே வர முடியாதுன்னு சொல்லி புறக்கணிச்சுக்கிறாங்க. மோடியோட சேர்ந்ததுனால தங்களுடைய அரசியல் வாழ்வு முடிக்கப்பட்டதாக இன்னைக்கு அவங்க கருதக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டுமே அவர் நான் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா புதுச்சேரியில் இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய அடி என்பது கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அஜித் பவார் அவருக்கு அழைப்புதலே போகல. தமிழ்நாட்டில் எப்படி ஓபிஎஸ் பாஜகவை நம்பி மோசம் போய் இன்னைக்கு தனிமரமாக நிற்கிறாரோ அதே நிலைக்கு அஜித் பவாரை தள்ளிட்டாங்க. ஜூன் 5ஆம் தேதி மீட்டிங்கில் கூட அஜித் பவாரை கூப்பிடவே இல்லை. அதுபோல் அஜித் பவாருக்கு கேபினெட் அமைச்சர் பதவியும் கொடுக்கல. அஜித் பவாருடைய டீமை இன்னைக்கு பதவியேற்பு விழாவுக்கும் கூப்பிடாதனால மிகப்பெரிய பிரச்சனை கிளப்ப அஜித் பவார் முடிவு பண்ணியிருக்கிறாங்க தகவல் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணிக்கு கொண்டு போனவரே பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் தான். அந்த பவன் கல்யாண் கட்சிக்கு அமைச்சர் பதவியில் இடம் இல்லைன்ட்டாங்க. வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கவே இல்லை, அவங்கள அழைக்கவே இல்லை. அப்போ இப்படியாக கூட்டணி கட்சிகள் அனைத்துமே மோடி பதவியேற்பு விழாவை புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருப்பது இந்த ஆட்சி என்பது நீண்ட காலத்துக்கு நிலைக்காது அப்படின்றத எடுத்து சொல்றதா இருக்கு. அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்னேன், மோடியுடைய பதவியேற்பு விழாவுக்கும் மகாராஷ்டிராவில் 4 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க போது, இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னல. அஜித் பவாரை புறக்கணிச்சிட்டாங்க இந்த பாஜக. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே தேவேந்திர பட்னாவிஸ் நான் ராஜினாமா செய்ய போறேன்னு ஒரு நாடகத்தை நடத்தினாரு. ஏக்நாத் சிண்டேவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்திருந்தாலும் கூட ஏக்நாத் சிண்டேவில் இருக்கக்கூடிய 4 எம்பிக்களை உத்தவ் தாக்கரே தரப்பு அணுகி இருப்பதாக இன்னைக்கு அந்த கட்சியுடைய சஞ்சய் ராவத் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அஜித் பவாருடைய கட்சி மிகப்பெரிய தோல்வி செஞ்சதுனால அங்க இருக்கக்கூடிய 10லிருந்து 15 எம்எல்ஏக்கள் சரத்பவார் கேம்புக்கு மாற இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. இப்படி ஒரிஜினலாக இருக்கக்கூடிய என்சிபி யாரு, ஒரிஜினலான சிவசேனா யாரு அப்படின்ற முடிவை மிக எளிமையாக இந்த தேர்தல் எடுத்து காட்டியதனால எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய அந்த இடம் மாறுதல் என்பது நடக்க இருக்கு. அப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏக்நாத் சிண்டே கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு எம்பிக்கள் உத்தவ் தாக்கரே பக்கம் போனா மோடி ஆட்சி கவிழக்கூடிய நிலைக்கு வரும். இன்னொரு பக்கம் சட்டமன்ற தேர்தலை நீங்க எடுத்துட்டா கூட இன்னைக்கு காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார் வலுவாக இருக்கிறாங்க. மோடி ஆட்சிக்கு வந்த 4 மாதங்கள்ல மகாராஷ்டிரால மிகப்பெரிய ஒரு தோல்வியை மீண்டும்
அந்த மக்கள் பரிசீலிக்க இருக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கிற முடியுது. இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா ஏக்நாத் சிண்டேவை வெல்ல வைக்கக்கூடிய கட்டாய நிலைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறாரு. ஏன்னா பாஜகவுடைய பிளானே பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே, அஜித் பவாரெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு கட்சிகளை உடைச்சு நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், அதன் பின்பு இவர்களெல்லாம் கீழே தள்ளிட்டு நம்ம சிஎம் பதவி எடுத்துருவோம் அடுத்த தேர்தல்ன்றதா கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏக்நாத் சிண்டேவை தூக்கி படிக்கக்கூடிய நிலைக்கு மோடி அவர்களே வந்துட்டாரு. ஏக்நாத் சிண்டேவை கட்டாயம் வெற்றி பெற வைக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட எம்பிக்கெல்லாம் உத்தவ் தாக்கரேக்கு போயிடுவாங்க, நம்ம ஆட்சிக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்றக்காண்டி மோடி அவர்களுக்கு பர்சனலாகவே ஏக்நாத் சிண்டேவை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. அப்போ பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் 1.52 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்னைக்கு பட்டியலில் கடைசி இடத்தை பிடிச்சிருக்கிறாரு என்ற வரலாறு இவருடைய பதவியேற்பு விழா மூலமாகவே அவருக்கு எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்துவிட்டால் மோடியுடைய ஆட்டம் என்பது தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்றது அவங்களுடைய பொறுப்புகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. மோடியோட பதவியேற்பு விழாவின் போதே எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு புறக்கணிப்பு செஞ்சிருப்பது என்பது இந்த கூட்டணி நீண்ட நாளைக்கு நீடிக்காது என்பதையும் காட்டுவதாக இருக்கு. ஏன்னா இன்னும் ஜேடியூவாக இருக்கட்டும், நாயுடு கட்சியாக இருக்கட்டும், இவங்களுடைய பேரம் என்பது முடிவு செய்யலை. இவங்க 4 கேபினெட் பதவி கேட்டாங்க, ஆனால் 2 தான் கொடுத்துருக்குறாங்க. அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது நாங்கள் தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது தரலைனாலும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். சிறப்பு அந்தஸ்து தரலன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும். அப்போ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 4 மாதங்கள்லேயே சட்டமன்ற தேர்தல் வருது தெரியுமா, இதுலேயும் மோடிக்கு பிரச்சனை இருக்கு. இந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்திலையும் மோடிக்கு பிரஷர் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட பிரஷரில் மோடி அவர்கள் எப்படி ஆட்சி பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.